ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம். இன்றைக்கு வியாழக்கிழமை, வெதர் அவ்வளவு சூப்பராக இருக்குது. இப்போ எங்களுக்கு சம்மர் ஸ்டார்ட் ஆகினபடியா எங்கே பார்த்தாலும் அழகழகான பூக்கள். எங்களுடைய வீட்டிலையும் நீங்கள் ஒவ்வொரு அழகான பூக்களை ஒவ்வொரு ப்ளோக்கிலையும் பார்த்து கொள்ளலாம். இன்றைக்கும் வீடியோ பார்த்தீங்களென்றால் வளமை போல என்னுடைய டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறீங்கள். இன்றைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் இந்த வீடியோவை எடுக்கிறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஏனெண்டா பிள்ளைகளுக்கு இப்போ ஸ்கூல் 2 கிழமை இங்கே கொலிடே. அப்போ அதால் வெள்ளன ஒழும்பி பிள்ளைகளை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுற வேலை இல்லாதபடியாக 8 மணிக்கு பிறகு தான் எல்லாருமே எழும்பினோம். அதுக்கு பிறகு தான் நான் இந்த வீடியோவே ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். டெய்லியும் பார்த்தீங்களென்றால் இந்த டைனிங் டேபிள் மற்றது சோஃபா எல்லாமே க்ளீன் பண்ணுறது ஒரு ரொட்டீனாகவே என்னுடைய வீட்டில் மட்டுமில்லை, எல்லாருடைய வீட்டிலையும் அது இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நைட் டைமில் பிள்ளைகள் டைனிங் டேபிளில் இருந்து சாப்பிடுவேணும். ஆனால் அதில் ஏதாவது கொட்டி ஊற்றியோ இருந்தால் அப்படி அதை துடைக்காமல் சில வேளைகளில் விட்டுருவோம். மோஸ்ட்லி துடைச்சிடுவோம், இருந்தாலும் சில வேளைகளில் நாங்கள் பஞ்சிப்பட்டு விட்டுருவோம். அப்படி இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா காலையில் டீயெல்லாம் குடிச்சு போட்டு கொஞ்சம் இந்த கோலுக்குள்ளே ரிலாக்ஸாக இருப்போம்ட்டு வரைக்குள்ள தான் அதில் இருக்கிற சின்ன சின்ன ஊத்திகளெல்லாம் எங்களுக்கு தெரிய வரும். அதுக்கு பிறகு தான் நாங்கள் ஒரு டிஷ்யூவோ அல்லது ஒரு மைக்ரோவேவர் க்ளோத்தோ ஒரு துணியோ கொண்டு ஒரு ஸ்ப்ரேயை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அல்லது வெறும் தண்ணியிலேயே தொட்டாவது அந்த இடத்தை எப்படியோ துடைக்கணுமென்று தான் நாங்கள் விரும்புவோம். அதை விட பார்த்திங்கன்னா வளமையாக எல்லாருடைய வீட்லையும் காலமை பின்னேரம் இந்த கூட்டுற வேலை கட்டாயமே இருக்கும். அதுக்கும் பார்த்திங்கன்னா இப்போ பிள்ளைகள் ஸ்கூல் இல்லாமல் வீட்டில் நிற்கிற நேரம் பேப்பரை வெட்டி போடுவினும், ஏதாவது இந்த பொருட்கள் எல்லாமே கீழே சிந்திருக்கும். எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணுறதும் கூட்டுறதும் துடைக்கிறதுமா தான் வேலையாக இருக்கும். அதே போல தான் டெய்லியும் என்னுடைய வீட்டிலையும் இப்போ கொஞ்சம் வீட்டில எல்லாம் அந்த உடுப்புகளெல்லாம் காய விட்டுருந்தேன்னா அதெல்லாம் எடுத்து மடிச்சிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை இருந்தது, எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கு தமிழ் கடைக்கு போகிற வேலை இருக்குது. ஏனெண்டா க்ரோசரி நிறைய வேண்ட இருக்குது, அதை விட அரிசிகளும் வாங்க இருக்குது. அப்போ கடைக்கும் போகணும். அப்போ லஞ்சும் இப்போ பிள்ளைகளுக்கு செய்யணும். அப்போ அதால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டு இப்போ நான் கிச்சனுக்குள்ளே போகிறேன். கிச்சனுக்குள்ளே முதல் வேலையாக பார்த்தீங்களென்றால் இந்த டொமேட்டோ பேஸ்ட் நான் எப்போயுமே ஃப்ரீசரில் இது போல் அளவளவாக அந்த ஸ்பூனால் வச்சுட்டு ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ணி அதை பிறகு ஒரு சிப்லாக் பேக்கில் போட்டுட்டு ஃப்ரீசரில் போட்டு வச்சுருவேன். இது தேவைப்பட்ட நேரம் நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணி கொள்ளலாம். இப்போ அப்படித்தான் நான் வெள்ளனையே டீ ஊற்றுறது கிச்சனுக்குள்ளே வரைக்குள்ளேயே நான் நேற்று கடையில் இது வாங்கிட்டு வந்தேனா. அப்போ மறக்காமல் இதை செய்து வச்சுருவோம்ன்ட்டு நான் செய்து வச்சுட்டேன். இப்போ அது நல்லா செட் ஆகிட்டுது. அப்போ அதை எடுத்து சிப்லாக் பேக்கில் போட்டுட்டு திருப்பியும் ஃப்ரீசரில் நான் வச்சு விட போகிறேன். இன்றைக்கு பிள்ளைகளுக்கு லஞ்சுக்கு என்னென்று பார்த்தீங்களென்றால் கிரத்தான் தான் நான் செய்ய போகிறேன். இந்த கிரத்தான் ரெசிபி நிறைய பேர் அக்கா போடுங்கோண்டு கொமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த கிரத்தான் செய்கிறதுக்கு நான் ஒரு பெரிய ப்ரோக்கோலி எடுத்திருக்கிறேன். இப்போ அதை நல்ல வடிவாக உடைச்சி வச்சிருக்கிறேன் கழுவி. அதே மாதிரி நான் 750 கிராம் உருளைக்கிழங்கும் தோல் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்களென்றால் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஒரு அளவான துண்டுகளாக நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ இந்த தண்ணியை நான் இதில் கொதிக்க வச்சிருக்கிறேன். கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்து போட்டு இந்த உருளைக்கிழங்கை ஒரு 3/4 பதத்துக்கு நாங்கள், அதாவது 75% எங்களுக்கு இது அவிஞ்சால் காணும். ஏனெண்டா நாங்கள் 20 நிமிடம் இந்த கிரத்தான் ஓவனில் வச்சு வேக் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்களா தேவையான அளவு உப்பும் நான் சேர்த்துட்டேன். இப்போ ஒரு மூடியால் மூடி விடுவோம், இது எங்களுக்கு அவியட்டுக்கும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு அவிச்செடுத்த தண்ணியிலேயே நான் க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த ப்ரோக்கோலியை நான் போட்டு விட போகிறேன். போட்டுட்டு ஒரு 5 இருந்து 7 நிமிடம் நாங்கள் மூடி அவிய விட்டுட்டோம் என்றால் இதுக்கும் எங்களுக்கு ஒரு 3/4 பதத்துக்கு தான் அவியோவணும். எல்லாருக்குமே தெரியும் ப்ரோக்கோலி நல்லா அவிஞ்சிட்டுது என்றால் அது கையில் எடுக்கும் போதே அது எங்களுக்கு கரைஞ்ச மாதிரி வந்துடும். இதையும் 75% நாங்கள் அவிச்சு எடுத்துட்டோம் என்றால் இந்த கிரத்தான் செய்யும் போது முழுசாகவே எங்களுக்கு வரும். இப்போ இதில் பாருங்கோ, முதல் கிரத்தான் செய்கிறதுக்கு ஒரு ஒயிட் சோஸ் ஒன்று ரெடி பண்ண வேணும். அதுக்கு நான் 75 கிராம் மாவு எடுத்திருக்கிறேன், 75 கிராம் பட்டர் எடுத்திருக்கிறேன், 750 ml பால் நான் இந்த சோஸ் காய்ச்சறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக பெப்பர். நீங்கள் விருப்பப்பட்டால் சூப்
கியூப் கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ ஒரு பேன் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு நல்ல மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ இந்த பட்டரை வந்து நல்லா மெல்ட் ஆக விட போகிறேன். இந்த பட்டர் வந்து எங்களுக்கு நல்லாவே மெல்ட் ஆகி வர வேணும். அப்போ தான் நாங்கள் இதில் மாவை போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அந்த மாவு வந்து எங்களுக்கு நல்லா பெர்ஃபெக்டாக அந்த பட்டர்லேயே நல்ல வடிவாக அந்த மாவு எங்களுக்கு நல்லா பொரிஞ்சு வர மாதிரி இருக்கும். ஆனால் அடுப்பை வந்து நீங்கள் கட்டாயம் குறைச்சி விட வேணும். ஏனென்றால் அந்த மாவை போட்ட பிறகும் எங்களுக்கு இந்த பட்டரோட சேர்ந்து அந்த மாவு வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. இப்போ பாருங்க, விளவத்துக்கு இந்த பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகி வந்துட்டுது. இதுக்குள்ள எடுத்து வச்சிருக்கிற மாவை சேர்த்து ஒரு விஸ்கொண்டு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இந்த பட்டரோட மாவு வந்து எங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகணும். கட்டாயம் அடுப்பை வந்து குறைச்சி வச்சுக்கொள்ளுங்கோ. எங்களுக்கு கெதியாக வேலை முடியணுமென்றதுக்கு நாங்கள் அடுப்பை கூட்டி வச்சிட்டோம்டா இந்த சோஸ் வந்து சாப்பிட இல்லாத அளவுக்கு போயிடும். ஏனெண்டா இந்த மாவு அடிப்பிடிச்சால் அந்த மனமே அந்த சோஸை வந்து முற்று முழுதாகவே டேஸ்ட் இல்லாமல் பண்ணிடும். இப்போ அதுக்காக பக்குவமாக நீங்கள் பார்த்து இந்த சோஸை வந்து ரெடி பண்ணி கொள்ளுங்கோ. இப்போ அடுத்ததான் நான் 750 ml பால் இதில் சேர்த்து கொள்ள போகிறேன். நான் 250 ml கப் எடுத்து 3 தடவைகளாக நான் இந்த பாலை ஒவ்வொரு காலம் பாலை விட்டு விட்டு நல்லா அந்த மாவை வந்து மிக்ஸ் பண்ணி இந்த பாலை விட்டு கொள்ளுங்கோ. மொத்தமாகவே நாங்கள் பாலை விட்டுட்டோம் என்றால் அதில் போட்டிருக்கிற மாவு வந்து அந்த கட்டியாக எங்களுக்கு இருக்கிறது தெரியும். ஒரு பிஸ்கொண்டு வச்சு நல்ல வடிவாக கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கோ. அடுப்பை வந்து நீங்கள் கட்டாயம் குறைச்சி வச்சிருக்கணும். இப்போ இதில் நான் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து கொள்ள போகிறேன். உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணுமென்றாலும் நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கேற்ப நீங்கள் இதில் மிளகுத்தூள் சேர்த்து கொள்ளலாம். இப்போ மிளகுத்தூளையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. அந்த மிக்ஸ் பண்ணி கொண்டு இருக்கேக்கே அந்த சோஸ் வந்து எங்களுக்கு கொஞ்சம் இறுகி வாரது தெரியும். இப்போ பாருங்க, இவ்வளவத்துக்கு எங்களுக்கு வந்துட்டுது. இப்போ இந்த சோஸ் ரெடி ஆகிட்டுது. இப்போ இறக்கி நான் இதை ஒரு சைட்டில் வச்சுக்கொள்ள போகிறேன். நாங்கள் இப்போ இந்த கிரத்தானை வந்து ஓவனில் தான் வச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு இதே போல் கிளாஸ் பேக்கிங் ட்ரே ஒன்று எடுத்திருக்கிறேன். இப்போ இதுக்குள்ள அவிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு, அவிச்சு வச்சிருக்கிற ப்ரக்கோலி ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணி போட்டு விட போகிறேன். எல்லா இடமும் நல்லா பரவி இருக்கிற மாதிரி போட்டு விடுங்க. அப்போ தான் ஈக்குவலாக அந்த சோஸ் போய் எல்லா இடம் இருந்து இந்த பேக்காகி விரைக்குள்ள அந்த உருந்து கொட்டுப்படாதபடிக்கு எங்களுக்கு அந்த வெட்டி எடுக்கும்போது நல்ல அழகழகான துண்டுகளாக எங்களுக்கு வரும். எடுத்து எல்லாமே நல்லா ஃபுல்லாக போட்டு விட்டுட்டேன். இந்த சோஸை வந்து எல்லா இடமுமே ஊற்றி விட போகிறேன். இந்த உருளைக்கிழங்கு ப்ரோக்கோலி எல்லாம் மூடு படுற மாதிரி இந்த சோஸ் நாங்கள் ஊற்றி விட்டுட்டோம்ன்றா தான் மேலால் சீஸ் போட்டு நாங்கள் பேக் பண்ணும்போது நல்ல பெர்ஃபெக்டாக எங்களுக்கு வரும். இவ்வளவுத்துக்கும் 200 கிராம் சீஸ் எடுத்தீங்களென்றாலே உங்களுக்கு தாராளமாக காணும். நான் த்ரூவா போமாஸ் எடுத்திருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த சீஸ் விருப்பமோ நீங்கள் அந்த சீஸ் நீங்கள் இதுக்கு சேர்த்து கொள்ளலாம். இங்கே பாருங்க, எல்லா இடமுமே இந்த சீஸை வந்து இதே போல் போட்டு விடுங்கோ. ஏனென்றால் அதுக்குத்தான் நான் சொல்கிறேன், ஒரு 200-250 கிராம் தாராளமாக காணும். ஆல்ரெடி ஓவனை நான் 200 பாக செல்சியஸில் 10 நிமிடம் ப்ரீஹீட் பண்ண விட்டுட்டேன். பேக்கிங் டைம் 200 பாக செல்சியஸில் 18 to 20 நிமிடங்கள். நீங்கள் உங்கள் அவனுக்கேற்ப வச்செடுத்து கொள்ளுங்க. இங்கே பாருங்க, எங்களுடைய கிரத்தாம் வந்து நல்ல சூப்பராக வந்து ரெடியாகி இருக்குது. உங்களுக்கு பார்க்கவே தெரியுது. இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன். இப்போ இங்கே பாருங்க, கட் பண்ணி நான் எடுத்திருக்கிறேன். ஒன்று கூட எங்களுக்கு அந்த கொட்டுப்படவே இல்லை. இவ்வளவுத்துக்கு சூப்பராக இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு பாருங்கள், அந்த வெட்டின பக்கத்தை நான் காட்டுறேன். அந்த உருளைக்கிழங்கோ அந்த ப்ரோக்கோலியோ வெளியில் வரவே இல்லை. இவ்வளவு பெர்ஃபெக்டாக நல்லா செட்டாகி பேக்காகி வந்திருக்குதுன்ட்டு பாருங்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்ட மாதிரி உங்களுக்கு இந்த கிரத்தான் ரெசிபி வந்து நான் டீட்டெயில்டாக ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கோ. ஓகே, பிள்ளைகளுக்கு இன்றைக்கு கிரத்தான் எங்களுக்கு ஒயிட் ரைஸ், இந்த கருவாடு போட்டு பீன்ஸ் வந்து நான் பால் கறி வச்சிருக்கிறேன். அதோட பார்த்தீங்களென்றால் கேரட்டும் குக்கும்பரும் சேர்த்து நான் சம்பல் செய்திருக்கிறேன். இதோட ஆட்டிறைச்சியும் தான் சமைச்சிருக்கிறேன். இதுதான் எங்களுடைய
லஞ்ச். இப்போ லஞ்ச் எல்லாமே முடிச்சு கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி போட்டு நாளைக்கு வெள்ளிக்கிழமை இப்போ தோசைக்கு வந்து அரிசி நான் ஊற விட்டுருக்கிறேன். இதில் பார்த்தீங்களென்றால் 4 கப் பொன்னி அரிசி, 1 கப் இட்லி அரிசி, 1 கப் உளுந்து, 1/4 கப் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம், இதெல்லாம் சேர்த்து ஒரு 5-6 தடவைகள் கழுவி நான் இதை ஊற விட்டுட்டு நைட்டுக்கு தான் அரைக்க போகிறேன். இங்கெல்லாம் பார்த்தீங்களென்றால் ஈவினிங் பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸாக வந்து இந்த சாக்லேட் மஃபின் வந்து நான் செய்து கொடுக்க போகிறேன். இந்த சாக்லேட் மஃபின் செய்கிறதுக்கு நான் பாலோ முட்டையோ பட்டரோ எதுக்குமே நான் சேர்த்து கொள்ளல. பாருங்க இவ்வளவு பர்ஃபெக்டாக இந்த பேட்டர் வந்து ரெடியாகி இருக்குதுன்னு சொல்லி இந்த ரெசிபி உங்களுக்கு சிம்பிளாகவே வீட்டில் குறைந்த செலவில் செய்யக்கூடிய இந்த சாக்லேட் மஃபின் ரெசிபி வேணுமெண்டா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு இதை டீட்டெயில்டாக ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த மஃபின் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் இதை இந்த மஃபின் கப்புக்குள்ளே ஊற்றி கொள்ள போகிறேன். ஆல்ரெடி ஓவனா 180 செல்சியஸில் 10 நிமிடம் ப்ரீ ஹீட் பண்ண விட்டுட்டேன். பேக்கிங் டைம் பார்த்தீங்களா 180 செல்சியஸில் 20 நிமிடங்கள். ஓகே, இங்கே பாருங்க எங்களுடைய சாக்லேட் மஃபின் வந்து இவ்வளவு சூப்பராக ரெடியாகி இருக்குதுன்னு சொல்லி இதுக்கு பட்டர் சேர்க்கையில், முட்டை சேர்க்கையில், பால் சேர்க்கையில், ஆனாலும் பாருங்க இவ்வளவு பர்ஃபெக்டாக ஜம்மியாக ரெடியாகி இருக்குதுண்டு. இதை வந்து பிள்ளைகள் வந்து அவ்வளவு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டுன்னு இது சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌனி சாப்பிட்ற ஃபீல் வந்து எங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி ஒரு வேளை தேவைப்பட்டால் நீங்கள் என்னோட கொமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு இதை டீட்டெயில்டாக ஷேர் பண்ணுறேன். இப்போ கேக்கும் இறக்கி எல்லாம் ஆற விட்டு போட்டு இப்போ இங்கால கொக்கோன்ற வீடு வந்து நான் க்ளீன் பண்ண வேணும். இனி வெயில் தொடங்கினபடியாக கிழமையில் 2 நாள் கட்டாயம் நாங்கள் க்ளீன் பண்ண வேண்டி வரும். இங்கே பாருங்கோ எல்லாம் க்ளீன் பண்ணி அவளுக்கு அந்த உமி எல்லாமே போட்டு விட்டாச்சு. ஆள் வந்து வெளியில் கேரட் சாப்பிட்டு கொண்டு நல்ல ஜாலியாக விளையாடி கொண்டு நிற்கிறா. ஓகே, இப்போ வேலை எல்லாமே முடிச்சு பார்த்தீங்களென்றால் நேரம் வந்து 5:30 ஆகிட்டுது. அப்போ டீ டைம் வந்துட்டுது. டீ குடிப்போம்ன்ட்டு கிச்சனுக்கு வந்தால் அப்போ இன்றைக்கு சிரோனாவும் கேட்டால் தனக்கும் கொஞ்சம் டீ வேணுமாமன்ட்டு சொல்லி கணக்க குடிக்க மாட்டேன், ஆனால் கொஞ்சம் தான் குடிக்கணும். அதுவும் தனக்கு மைலோ போட்டு கொஞ்சம் டீ தாங்கொண்டு கேட்டால் அதுவும் இன்றைக்கு இந்த சாக்லேட் மஃபின் அண்டதால் மஃபின் வந்து டீயோட குடிக்க போகிறதாமன்ட்டு கேட்டால் சரி ஓகேன்னு சொல்லி போட்டு இப்போ அவளுக்கும் சேர்த்து தான் நான் இந்த டீ போட்டு கொண்டு நிற்கிறேன். ஓகே, இப்போ டீ எல்லாத்தையும் குடிச்சிட்டு இந்த சோளன் மா வந்து நான் அவிக்க போகிறேன். இந்த சோளன் மா பார்த்தீங்களென்றால் இப்படி 2 விதமான பேக்கில் வரும். நான் 2 விதமாகவும் வாங்கி நிறைய பேர் என்னட்ட கேட்டிருந்தீங்கள், அக்கா இந்த சோளன் மாவு இருக்கா எங்களுக்கு காட்டுங்கன்னு சொல்லி. இதில் நீங்கள் பார்த்தீங்களென்றால் தெரியும். இப்படி 2 கிலோ நான் வாங்கியிருக்கிறேன். இன்றைக்கு 2 கிலோவையும் தான் நான் அவிக்க போகிறேன். நிறைய பேர் என்னட்ட கேட்டிருந்தீங்க இது என்ன செய்கிறேன்னு சொல்லி. நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதை டீட்டெயில்டாக ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா நான் ஒரு ஸ்டீமர் ஒன்று எடுத்து தண்ணியை கொதிக்க விட்டுட்டேன். இப்போ ஒரு பேக்கிங் பேப்பரை அதுக்குள்ளே நல்லா கத்திரிக்கோலால் கட் பண்ணி போட்டு இதுக்குள்ளே போட்டுட்டேன். இப்போ 2 கிலோ மாவையும் இதுக்குள்ளே சேர்த்து குறைஞ்சது ஒரு 45 நிமிஷமாவது நீங்கள் அவிச்சு எடுக்க வேணும். இந்த மா வந்து எப்படி நாங்கள் பார்த்து அவிச்சு இறக்குறதுண்டு கேட்பீங்க. இந்த மா அவியும் போது அந்த மனம் எங்களுக்கு வெறும் அந்த அவிஞ்ச மனம். அதால் நீங்கள் பயப்படாமல் இந்த மாவை 45 நிமிஷம் நீங்கள் அவிச்சு எடுத்துட்டீங்களென்றாலே போதுமானது. நீங்கள் அப்படியும் உங்களுக்கு டவுட்டண்டா நீங்கள் ஏதாவது ஒரு அகப்ப காம்பு வச்சாவது நீங்கள் குத்தி பார்த்துட்டீங்களென்றால் இந்த மா வந்து உங்களுக்கு அவிஞ்சிருக்கிறது தெரியும். இப்போ பார்த்தீங்களென்றால் நான் ஒரு மூடியால் மூடி விட போகிறேன். எப்பயும் மூடியால் மூடேக்கில்ல ஒரு கிச்சன் டவல் உண்டா மூடியில் நல்லா சுற்றி போட்டு மூடி விடுங்க. ஏனெண்டா அந்த ஆவி வந்து மூடியில் படும்போது அந்த தண்ணி எல்லாம் அந்த மாவில் வந்து எங்களுக்கு ஊற்றுப்படாமல் இருக்கிறதுக்கு. இங்கே பாருங்க இதே போல தான் நான் இப்போ மூடி விட போகிறேன். மூடி விட்டுட்டு பார்த்தீங்களென்றால் இன்றைக்கு தமிழ் கடையில் குரோசரிகள் எல்லாம் வேண்டி இருக்கிறேன். இதில் பார்த்தீங்களா இட்லி அரிசியும் 5 கிலோ வேண்டி இருக்கிறேன். நான் எப்பயுமே இந்த இட்லி அரிசி தான் வேண்டுவேன், நல்ல ஒரு அரிசி. அதே போல் அப்பளமும் பார்த்தீங்கன்னா நான் இதுதான் வாங்குவேன். உண்மையில் இதுக்கும் நல்ல அப்பளம்தான். ஏனெண்டா நிறைய பேர் அக்கா தமிழ் கடையில் இந்த மாதிரி நீங்கள் குரோசரி வாங்குவீங்கன்னு கேட்டுருக்குறீங்க, உங்களுக்காக ஷேர் பண்ணுகிறேன். பருப்பும் பார்த்தீங்கன்னா நான் இதுதான் வாங்குவேன். இதோட பார்த்தீங்களென்றால்
செத்தல் மிளகாயும் வாங்கியிருக்கிறேன். எப்பயுமே செத்தல் மிளகாய் நான் இந்த பேக்கெட் தான் வேண்டுவேன். ஏனெண்டா நல்ல கலராக நல்ல பெரிய பெரிய மிளகாயாம் இருக்குது. சோயா மீட்டும் நான் வேண்டியிருக்கிறேன். இது 750 கிராம் பேக்கெட். இதோட பார்த்தீங்களென்றால் இந்த டின் ஃபிஷ் வேண்டியிருக்கிறேன் 3. ஏதாவது கறி பண்ணி ஏதாவது செய்கிறதுக்கு நான் தூள் வந்து இந்த கிங்ஸ் தூள் தான் நான் எப்பயும் பாவிப்பேன். நான் நிறைய தடவைகள் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். அதால் நீங்கள் கேட்டிருந்தீங்கள் எந்த தூளக்கா பாவிக்கிறீங்களண்டு. இதோட பார்த்தீங்களென்றால் இந்த பனங்களியும் போத்தலில் வாங்கியிருக்கிறேன். நான் இந்த பனங்களி வந்து உண்மையில் ஒரு நல்ல பனங்களி தான். நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கோ. நல்லெண்ணையும் வந்து இதயம் நல்லெண்ணெய் வாங்கியிருக்கிறேன். தேங்காய் பால் எப்பயுமே நான் இந்த தேங்காய் பால் தான் வாங்குறது. புளியும் பார்த்தீங்களென்றால் நான் இந்த புளி தான் வேண்டுவேன். நான் வேறு எந்த புளியுமே வாங்குறதில்ல. இந்த புளி உண்மையில் நல்ல புளியாகவும் இருக்குது, நல்ல கணக்கையும் இதுக்குள்ளே இருக்குது. இதோட சின்ன வெங்காயமும் நான் வாங்கியிருக்கிறேன். இந்த முறை சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய சின்ன வெங்காயமாகவே இருந்தது. பார்க்க நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் அது இருந்தது. இதோட பாருங்கள் வெண்டிக்காயும் வேண்டியிருக்கிறேன். வெண்டிக்காயும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக வந்திருந்தது, அதுவும் வாங்கியிருக்கிறேன். பச்சை மிளகாயும் வேண்டினோம். ஆனால் பச்சை மிளகாய் பாருங்கள் கொஞ்சம் பழுத்து போயிருக்கு. அதை விட ஒரு நல்ல பச்சை மிளகாய் இல்லை, அதால் கொஞ்சமாக வாங்கியிருக்கிறேன். முருங்கைக்காய் வாங்கியிருக்கிறேன். முருங்கைக்காய் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, பார்த்து அதுக்கும் எடுத்தாச்சுது. இங்கால வெள்ளார கட்டும் வேண்டிக் கொண்டு வந்துட்டேன். ஓகே, இப்போ இங்கால பார்த்தீங்களென்றால் இந்த வெங்காயத்தை வந்து நான் இந்த பேக்கில் போட போகிறேன். நிறைய பேர் இது எங்கே வேணுன்னு கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. நான் இங்கே ஒரு லோக்கல் ஷாப் ஒன்றில் தான் இது வாங்கியிருந்தேன். ஆனால் அங்கே வந்து இப்போ அது இல்லை. ஆனால் நீங்கள் பரிசில் இருக்கிறதா இருந்தாலும் இந்த அப்படி சில கடைகளில் போய் பார்த்தீங்கன்னா இப்படியான பொருட்கள் உங்களுக்கு எங்கே வேண்டலாமன்ட்டு ஒரு ஐடியா இருக்கும். அங்கே போய் பாருங்க, சில வேளையில் அது கிடைக்கலாம். ஓகே, எங்களை பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு ஐட்டம் 3 தேங்காயும் வேண்டியிருக்கிறேன். அதில் 1 நல்ல பெரிய தேங்காய், 2 ஓரளவு சின்ன தேங்காய். ஆனால் இது உடைச்சி திருவேக்கில் தான் தேங்காய் என்ன மாதிரின்னு தெரியும். இப்போ இதுக்கும் நான் தமிழ் கடையில் வாங்கி இருக்கிறேன். க்ரோசரி எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் சோனா மசூதி ரைஸ் வந்து 5 கிலோ வேண்டியிருக்கிறேன். இந்த அரிசி வந்து பிள்ளைகளுக்கு பிடிக்கும், அதால் நான் இது வாங்கியிருக்கிறேன். அடுத்தது குத்தரிசி என்று சொல்கிறது புழுங்கல் அரிசி, எங்கட ஊரில் புழுங்கல் அரிசி என்று சொல்கிறது, அதுக்கும் நான் 10 கிலோ வாங்கியிருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்களென்றால் தஞ்சாவூர் பொன்னி. இந்த தஞ்சாவூர் பொன்னி வந்து புழுங்கல் அரிசி நான் வாங்குவேன். கிட்டத்தட்ட இந்த அரிசி எல்லாமே நான் 15 வருஷங்களாக நான் யூஸ் பண்ணுறேன். உண்மையில் நல்ல அரிசி. நிறைய பேர் நீங்கள் அக்கா என்ன அரிசி யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க, அதுக்காகத்தான் நான் இது காட்டுறேன். இங்கெல்லாம் பார்த்தீங்களென்றால் 5 கிலோ சிவப்பரிசியும் வாங்கியிருக்கிறேன். இந்த சிவப்பரிசி பார்த்தீங்களென்றால் கொஞ்சம் தவிடு வந்து குறைவாக இருக்கும், அந்த தவிட்டுத்தன்மை வந்து குறைவாக இருக்கும். ஆனால் சோறு அதுகளுக்கு உண்மையில் நல்லா இருக்கும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே அந்த அரிசின்ற கலர் வந்து உங்களுக்கு தெரியுது. ஓகே, இப்போ இந்த அரிசிகளையும் எடுத்து இந்த அரிசி வைக்கிற கண்டெய்னரில் போட்டு வைக்க போகிறேன். அடுத்ததானா பாதாம் மிக்ஸ் வந்து ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு பாருங்க, 150 கிராம் பாதாம் எடுத்து நல்லா கொதி தண்ணியில் 5 நிமிடம் போட்டு வச்சுட்டு அந்த தோல் எல்லாத்தையும் நான் எடுத்து விட போகிறேன்.
இப்போ இதில் பார்த்தீங்களா ஒரு பேன் ஒன்று நல்லா ஹீட் ஆக்கிட்டு அதுக்குள்ள கொஞ்சம் அந்த ஈரத்தன்மை மாதிரி இருக்கும், அந்த ட்ரை ஆகிறதுக்கு இதை போட்டு இதே போல் நான் இந்த சட்டியில் வறுத்தெடுத்துருக்கிறேன். இப்போ நான் ஒரு 10 ஏலக்காயும் சேர்த்து பாருங்க அந்த சட்டியில் அந்த சூட்டோடு போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்குள்ள நான் 300 கிராம் கற்கண்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக குங்குமப்பூ போட்டு நல்ல வடிவாக பாருங்க இதே போல் நல்ல ஃபைன் பவுடராக வந்து நல்லா அடித்து வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்க நாங்கள் இதை சூடான பால்லையும் குடிக்கலாம், குளிரான பால்லையும் குடிக்கலாம். டேஸ்ட்டு வந்து அவ்வளவு சூப்பராக இருந்தது. பிள்ளைகள் கூட நல்லா விரும்பி இது குடிச்சினும். இப்போ வெயில் காலம் என்றதால் இந்த சர்பத்தெல்லாம் நாங்கள் செய்து அதிகமாக குடிக்கிறத விட இப்படி குடிச்சிட்டோம்னா நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்களென்றால் இந்த மாவை அவிச்சு பாருங்கள், இந்த சோளன் மாவை நான் இதுக்குள்ள எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாவு வந்து எனக்கு ஆற வச்சு போட்டு நான் அரித்து வாளியில் போட்டு வைக்க போகிறேன். இந்த மாவு வந்து பாருங்க அவிச்சு எடுக்கும்போது இப்படித்தான் எங்களுக்கு இருக்கும். இப்போ அடுத்ததான் நான் ஊற வச்ச அரிசியையும் பாருங்கோ மிக்சியில் அரைச்சி இதுக்குள்ள புளிக்க வைக்க போகிறேன். இப்போ இதையும் நான் புளிக்க வச்சு போட்டு இப்போ கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிட்டேனென்றால் என்னுடைய வேலைகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். இப்போ நான் இந்த க்ரோசரிகள் எல்லாம் நான் இந்த கவுண்டர் டாப்பில் வச்சு தான் எல்லாம் நான் போத்தல் எல்லாம் போட்டது, அதில் நிறைய எல்லாம் கொட்டி சிந்தி எல்லாம் இருந்தது. இவ்வளவு தான் நாங்கள் கூட்டி துடைச்சாலும் இந்த ஸ்ப்ரேயால் நாங்கள் ஒரு ஸ்ப்ரே பண்ணி போட்டு ஒரு டிஷ்யூவோ அல்லது ஒரு மைக்ரோஃபைபர் க்ளோத்தை வச்சு துடைச்சிட்டோம்னால் அந்த கவுண்டர் டாப் வந்து எங்களுக்கு நல்ல நீட்டாக இருக்கும். அதோட பார்த்தீங்க இந்த மாவெல்லாம் நான் அரித்தது இந்த மணி பிளான்ட் அந்த பொட்ஸில் எல்லாம் மாவெல்லாம் பறந்துருக்குது. இப்போ அதுக்காக அதையும் நான் மெல்லமாக துடைச்சி விட்டுட்டேன்டா இந்த கிச்சன் ஃபுல்லாகவே எனக்கு க்ளீன் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போல் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை டேக் கேர், பை பாய்.